மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவத்தின் பன்னிரு திருமுறை நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று வழிபட்டார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் நம்மோடு இணைகிறார். மகேஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம் மார்ஷினி. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தனியார் திருமண மண்டபத்துல மதுரை மீனாட்சி சொக்கநாதன் அவருடைய திருக்கல்யாண வைபவ விழாவானது நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா 12 திருமுறை ஓதுதல் மற்றும் 18 சைவ ஆதீன முன்னிலையில இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கு. குறிப்பாக பாரதத்தினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு இந்த திருக்கல்யாணத்தை தரிசித்தார். மேலும் இங்கு மேடையில் அமர்ந்திருந்த ஆதீனங்கள் அனைவரும் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வழங்கினார். மேலும் இங்கு உலக அமைதி மற்றும் நன்மைகளுக்காக இந்த விழாவானது நடைபெறுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரையில் பிரம்மாண்டமாக மதுரை மாநகரில் நடைபெறக்கூடிய விழா நடைபெறும். ஆனால் சென்னையில் இது போன்று முதல் முறையாக தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய விழாவாக இது அமைந்துள்ளது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த விழாவினை காண்பதற்காக வருகை தந்துள்ளனர். இதன் காரணமாக இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அதே போல மத்திய அமைச்சர் வருகை காரணமாக அனைவரும் பரிசோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கக்கூடிய நிகழ்வானது பார்க்க முடியுது. உடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் முக்கிய பிரமுகர்கள், பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.